வணக்கங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நாட்டம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? பார்த்தாலே தெரியுது. சரிம்மா. இப்போ உங்க பிரார்த்தனைமா நாட்டமா உங்களுக்கே தெரியும் என் வாழ்க்கையில பல பிரச்சனை. சரி, அப்பா சித்தி எல்லா வகையிலுமே எனக்கு பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையில இருந்து. சரி, என் மாமா மூலியமா என் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அப்படிதான் என் சின்னத்தான எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பெரியத்தாங்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பேசினாங்க. அவரு கல்யாணத்துல ஓடி போயிட்டார். அந்த ஆர்பெண்ட் எருமை தானம்மா. அதை நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. இப்போ சின்னத்தான கல்யாணம் பண்ணிட்டு இப்பதான் நாங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி இருக்கு. இப்போ அவர் பிரச்சனை மேல பிரச்சனையா அவரேதான். கல்யாணம் ஆனதுல இருந்து இவரால் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எங்களை பிரிக்கிறது, இதே வேலையா இருக்காரு. அவரை இனிமே எங்க வாழ்க்கைக்குள்ள வராம தடுங்க. நானும் இந்த ஷோக்குள்ளேயே வராம தான் உனக்கு தடுக்க சொல்றேன். ஆனா எவன் கேட்கிறேன். ஆனா அவனே ஏற செவரேறி குச்சி வந்துடுறான். இப்ப அவனை வந்து நிக்க வச்சு கேள்வி நான் கேக்குறேம்மா. அதுக்கு முன்னாடி இவ்வளவு பண்ணும்போது வாயை முடிக்கிட்டு சும்மா நிக்கிறேன். உன் புருஷன் எங்க? அங்கதான் இருக்காரு. மாமான்னு கூப்பிடுமா. சின்னத்தா இதோ வந்துட்டா. டேய், அது பூஜிதா. கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். வாடா அந்த ஏஜான வீச்சு. எங்க போறீங்க? Mama, you wanna hate me? Hey mama, you wanna hate me? Hey mama, you wanna hate me? Hey mama. அதான் சுகர் மாத்திரை எல்லாம் போனா அடி தான் போவோம் கை. கேஸ் மோ மேல தான் அந்த பக்கம் போடா. கண்டத பேசாம பிரச்சனைக்குள்ள வாங்க. ஐயா, இந்த 12ஆம் நம்பர் செருப்பச்சா மாதிரி ஒரு சவுண்ட் போடுங்க, அது போடுங்க. நீ அங்க போய் உட்காந்துரு. நான் இவன் மேல பிராது கொடுக்குறேன். என்னமா வந்தது இவன் மேல பிராது கொடுக்குற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பாருமா, அக்கா புடுங்குற மாதிரி கேளு. நாக்க புடுங்குற மாதிரி. ஏன் நாக்கலம்மா, அவன் நாக்கு கேளு. பெரியதா, நீ என்ன மாதிரி பெரியத்தான் சொரியத்தான்னுக்கிட்டு? ஏய் பூஜிதா, நீ என்ன மாதிரி இப்ப பாரு, சிட்டி ரோபோ ரச்சிப் மாட்டேன். சிட்டி அசிங்கமா பாஸ் குடு. கல்யாணம் பண்ணமா வீட்டோட போனமான்னு இருக்கணும். சொந்த குடும்பத்திலேயே இப்படி வந்தகம் பண்றியே, நல்லா இருப்பியா நீ? ஏன் நல்லா இல்ல? அவன் லவ் பண்ண பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்றவே வெக்கமான சூடு. இவ துப்புன எச்சிய வச்சு 4 ஏக்கர்ல நெல் விளைய வைக்கலாம்டா. அந்த வேலையா பாரு போ. நாட்டமையா, உங்க சத்தம் பத்தல, பேசுங்க. அண்ணம், நீங்க கேளுங்கம்மா 4 வார்த்தை அவரை. பெரியதா, இவரு லவ் பண்ண பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? நான் கல்யாணம் பண்ற வேண்டிய பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணணும், அது நியாயம் இல்லையா? நீங்க தானே ஓடி போனீங்க. உங்களை தானே நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன். உங்களுக்கு தானே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்ப மேடையில உட்காரும் போது என் பெரியத்தான் இல்லனா நான் இந்த மேடையில உட்கார மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நேரா அவன் தாலி நீட்டினோட போய் இப்படி போனீங்க? முதல்ல மேடையில நீங்க ஏறல. நீங்க எல்லாம் பேசவே கூடாது, ஓகேவா? கேளுங்க, நீங்க எதுக்கு ஓடி போனீங்க? உங்க அப்பாக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு? பெரியதா, ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன். உங்க அம்மா பேச்ச கேட்டு நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இல்ல, எந்த ஊர்ல இருந்தாலும் அம்மா பேச்ச தான் எல்லாமே கேட்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா தப்பு தப்பா யோசிப்பாங்க, அதுக்கு நீங்க எல்லாம் மண்டே ஆட்டிடுவீங்களா? ஆமா, எங்க அம்மா நல்லது செய்யறாங்க, அதனால என்ன நல்லது செய்யறாங்க? சின்ன பையன் லவ் பண்ண பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சா, அது நல்லதா? என்ன நல்லது? அதுல என்ன கெட்டது இருக்கு? அவன் மட்டும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயா, இதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் லவ் பண்ண பொண்ணே திருப்பி கல்யாணம் பண்ணு துடிக்கிறீங்களே, அறிவில்லை உங்களுக்கு? நீ லவ் பண்ண பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன்றதே உனக்கு தாங்க முடியலையே. நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கழுத்த நீ தாலி கட்டியே, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா அம்மா இங்க வாமா, வாமா வா. நீ இவனுக்கு கால் கட்டு இல்லம்மா, வாய் கட்டு, எல்லா கட்டும் போடுறது தப்பே இல்ல. இப்ப தெரியுதா நான் ஏன் செட்டப் பண்ணேன்? நீ பேசுன்னு சொன்னா இவன் பேசிட்டே போயிட்டு இருக்காமா. அப்புறம் இவனே பேசிட்டு திரும்பி வர்றான். அதனால நான் என்ன சொல்றேன், பரவாயில்ல, அண்ணமே கிண்ணத்தை கடைசி வரைக்கும் கையில வச்சிருக்கட்டும். இப்ப தண்டனை இவனுக்கு கொடுக்க போறோம். என்ன தண்டனை? நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, நாட்டாம தீர்ப்புடா. இப்ப சொல்றோமா தீர்ப்பு. இவன் எப்படி உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து வயிறு எறிகிறானோ, அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவன் இன்னும் வயிறு எறியணும். பிஎஸ் வீரப்பா நினைப்பு. நான் என்ன சொல்றேன்னா, அவன் கைய கட்டி போட்டுற. நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றீங்க. அத பார்த்து அவன் வயிறு எரிஞ்சு கண்ணுல அப்படியே செவந்து அவன் அப்படியே அந்த ஆதங்கத்திலேயே உங்களை பழிவாங்க துடிக்கணும். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும். இதான் அந்த நாட்டம்மையோட ஆசை. 40 நாள் விடிஞ்சாச்சு, துரும்பென எழுச்சாச்சு,
சிந்துதையா கை பிடிக்க நீயும் மாயா ஏ வீரா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா ஏ வீரா நெஞ்சில் வலி வலி கொஞ்சம் மறைஞ்சு போகட்டும் வாயா ஏ வீரா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா நீ வாயா மயில் தோகை மேலே மழையை போலவே மூச்சு காத்துல மாறுத போல மாமாவா மார்போடு பாஞ்சுக்கோ கொஞ்சம் சாஞ்சுக்கோ என்ன மேஞ்சுக்கோ நீதானமா ராசாவே ஓ ரோசா பூவோ நான் தானே நெஞ்சில் என்ன விதைச்சுக்கோ கொஞ்சம் அணைச்சுக்கோ அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆண்டி அவரை பார்த்தா வயிறறிஞ்ச மாதிரி தெரிஞ்சதா? அவர் ஜாலியா ஆடிட்டு இருந்தாரு. இவங்க குடும்பத்தை பார்த்து நம்ம தான் வயிறு எரியணும். அதான். நல்லா இருக்கு. அடுத்த பொங்கலுக்கு வாங்க, ஆ. அதுக்குள்ளேயும் இவன் திருந்துறானான்னு பாப்போம். திருந்த மாட்டார். அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். திருந்துறமே இல்லையா? அடுத்த வருஷமா வேற நாட்டாமே இருப்பாரு. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. அவன் திருந்துறானோ இல்லையோ முதல்ல இவன் பேசுறானான்னு பாப்போம். அடுத்த பொங்கல்லையாவது அவன் பேசலன்னு வையே, தயவு செஞ்சு தனி கொடுத்துறான் போயிரு. இதுதான் இந்த நாட்டாமையோடைய தீர்ப்புடா. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். வாங்கல. என்னது? அடுத்த வருஷமாவது நல்ல நாட்டாமையா போடுங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டாம கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அப்படியா சொன்ன?